Aiman, Assalamualaikum. Assalamualaikum. Waalaikumsalam warahmatullahi wabarakatuh. Kenapa kamu? 507. நேத்தே போல திக்காம சரியா ஓதல் தான் இன்ஷா அல்லாஹ் சொன்ன மாதிரி வீட்ல ஓதி பாத்தீங்க அதே மாதிரி சொன்ன மாதிரி இல்ல. ஏன் ஓதல டைம் இல்ல அப்படியா டேய் சுபுக்கு ஓதிச்சு சுபு சொல்லிட்டு ஓதர் இல்லையா வீட்டுல ஒரு ஓதர் இல்லையா இல்ல. ஏன் ஓதர் இல்ல படிக்கிற அப்படியா ஓதாம படிக்கிற அப்படியா இல்ல. ஒன்னுச்சிரு இல்லையா சுபு ஓதுறோம் படுக்கிறாங்க அப்படியா ஓ. இதுதானே. படித்தா ஓதையில அது படித்தா படுக்கோணும் தான் அவ்வளவுதான் படித்தா காலம் பூரா படுக்கத்தான் நீங்க சின்ன பிள்ளை இல்லையா பெரிய ஆளே இப்ப நீங்க ஆறாம் ஆண்டேனா ஆறாம் ஆண்டா ஓ. ஏழாம் ஆண்டா 6ஆம். இதானே பெரிய ஆளு நீங்க 10 வயசு பீதிட்டே சின்ன பிள்ளை எல்லாம் படுக்கிற 10 வயசு தான் படுக்கிற சின்ன பிள்ளை எல்லாம் படுக்கிற இப்ப நீ பெரிய ஆள் படுக்கப்படாது ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னால குறைஞ்சது 10 நிமிஷம் சரி குர்ஆனை இருந்து ஓதி பழகித்தான் போகணும் நாங்கெல்லாம் சின்னதுல அப்படித்தான் பழகினோம் அதை பழக்கத்தை எடுத்துருவோம் டெய்லி 5 10 நிமிஷம் இருந்து ஓதி டைம் கொடுத்து தான் ஸ்கூலுக்கு போகணும் இல்லைங்களா ஓ. அது குறவு படிக்கிற படிப்புல நிறைய பறக்கத்து நிறைய விஷயங்கள் ஓட்டோவா ஞாபகத்துல நிற்கும் எல்லாம் எல்லாம் ஞாபகத்திலையும் கட்டாயம் ஓதணும் ஓதித்தான் படிக்கணும் அப்ப நீங்க ஓதாம தானே படிக்க போறேன்னா வீட்டுல திறந்து குர்ஆனை பார்க்காம ஸ்கூல்ல போய் படிக்க போற அப்படிதானே அது பெறாது அதே மாதிரி இப்ப கிளாஸ் இல்லாத நாட்கள்ல மகரிபுக்கு பின்னாலையும் அழகா இருந்து ஓதி பழகித்தான் என்ன செய்யணும் அடுத்தது என்ன செய்யணும் படிக்கணும் இல்லைங்களா ஓ. ஹாய் ஓகே ஸ்டார்ட் பண்ணுங்க பாப்போம் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الذين كفروا وصدوا عن سبيل الله أضل أعمالهم والذين آمنوا وعملوا الصالحات لا وعملوا وآمنوا بما الصالحات وعملوا الصالحات وعملوا சேட் الصالحات வரக்கூடாதே இல்லையே அது வானத்தை நோக்கி தான் வரும் وعملوا الصالحات وعملوا الصالحات وآمنوا بما نزل على محمد وهو الحق من ربهم كفر عنهم سيئاتهم وأصلح بالهم ذلك بأن الذين كفروا اتبعوا الباطل وأن الذين آمنوا اتبعوا الحق من ربهم كذلك يضرب الله للناس أمثالهم فإذا ஐமன் لقيتم ஐமன் الذي ஐமன் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க أه அதான் சரி முடிஞ்ச பிறகு அடுத்து ஸ்டார்ட் பண்ணுமா أه ஸ்டார்ட் பண்ணுங்க فإذا لقيتم الذين كفروا
فضرب الرقاب حتى إذا أثخنتموهم فشدوا الوثاق فإما مما بعد ஆஹா ஆஹா فإن மன்னா பாதா பாக்கலையா விட்டு பாத்தீங்களா 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 இப்ப ஞாபகம் வருது இந்த வருஷத்தை நிப்பாட்டினேன் அதுக்கு முக்கியமான ஒரு கேள்வி நிப்பாட்டினேன் சரி பகல் என்னன்னு சொல்லி இல்ல மன்னா பாது அப்படியா ஆ மாட்டிக்கொண்டீர்கள் ஐமன் பாத்தீங்களா பாத்தீங்களா என்ன சட்டம் அந்த மீன் எதனத்துக்கு வந்துள்ளது என்ன சட்டம் ம்? ஐமன் ஓ என்ன சட்டம் செய்யவா நல்லா பாருங்க சொல்லித்தாரு ஆ என்ன சட்டம்னு கொஞ்சம் பாருங்க நல்லா யோசிச்சு பாருங்க டக்குன்னு டைமிங் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் இப்படி ஒரு அடையாளம் வந்திக்குது அதுக்கு பக்கத்துல தான் மீன் வந்திக்குது இப்படி ஒரு அடையாளம் கொண்டு வந்து அதுக்கு பக்கத்துல தான் என்ன செஞ்சுக்குது மீன் கொண்டு வந்திக்குது அப்ப என்ன அடையாளம் இது இது ரெண்டும் தான் வந்திக்குது நூனுக்கு மேல பக்கத்துல பாய்க்குது அப்ப என்ன இது இப்படி வருது இப்படி வந்து பக்கத்துல மீன் கொண்டு வாருது என்ன சட்டம் என்ன எழுத்து இது வந்து லைக் பண்ணி இப்படி உண்டு இப்ப நான் சொல்லி தர மாட்டேன் வந்தீங்களா இல்லையா உனக்கு இப்படி உண்டு சரி ஒரு நூனுக்கு மேல இப்படி மீமோண்டு போட்டு பக்கத்துல பா வந்தா என்ன சட்டம் சுக்கூன் செய்யப்பட்ட நூனு பின்னாலே இக்பாவுடைய பா வந்திருக்கிறதால உன்னா செஞ்சு வந்து ஆஹா இஹ்பாவுடைய பா வந்து அப்படியா சுக்கூன் செய்யப்பட்ட நூனுக்கு பின்னால பா வந்தா இஹ்பாட சட்டம் அப்படியா இவன் இதுக்கு நான் பதில் சொல்லல எனக்கு தெரியாது அப்படியா சட்டங்கள்லாம் மறந்துட்டு சுக்குன் செய்யப்பட்ட நூன் அல்லது தன்மீனோட தொடர்பான சட்டங்கள் எத்தனை மூன்று அப்படியா இல்ஹார் என்ன பதில் வருது இதாம் இக்குலாப் இல்ஹார் இதுகாம் மூணு அப்படியா இக்பா இக்பா இக்பான்னு சட்டம் ஒன்று இல்லையே இந்த இக்பா இக்பான்னு யார் சொல்லுது இக்பான்னு சொல்லி சட்டம் முடிச்சிருந்தேன் அப்படியா அப்படியா ஈனா இக்கண்ணா பாவண்ணா இக்பா அப்படியா இக்பா ஆ இக்பா இஹ்பா ஒன்று இஹ்பா வேற இக்பா இக்பா
இஹ்ஃபா, இக்பா, இல்ல இஃபா இல்ஹார் இக்லாப் இல்ஹார், இக்லாப் இக்லாப். இதுதான் இதுதான். இஹ்ஃபாக்கு எத்தனை எழுத்து? ஒரு எழுத்து. பா, அப்படியா? குய் குய் குய். டக் டக்குன்னு சொல்லணும். எத்தனை எழுத்து இது? இஹ்ஃபாக்கு ஒரு எழுத்து தானே? இல்ஹாருக்கு எத்தனை எழுத்து? மீன், பா, தவிர்த்து அடுத்து எல்லாம். அப்படியா? சுக்குன் செய்யப்பட்ட நூண்டையா எனக்கு தெரியாது. இப்ப நான் என்ன தலைப்பு கேட்டிக்கிறேன்னு பாத்தீங்களா? தலைப்பே தெரியாது. தலைப்பு தெரியாம எப்படி சொன்னீங்க? 4 சொன்னீங்க இப்ப. 4 சட்டத்துல பேர் என்ன சொன்னீங்க மரா? 4 எதுக்கு வருது? சுக்குன் செய்யப்பட்ட மீம்லாம் வருதுன்னா 4ம். அப்படிதானே? நூன் நூன் ஓகே ஓகே. இப்ப நீ கேள்வி எதுக்கு திருப்பி கேட்ட? மீம்லையான்னு சொல்லி. அப்ப எஃபாட் எழுத்து என்ன? பா. இல்ஹார் எழுத்து என்ன? இஃபார் ஆன்சர் வருது. எழுத்து 15 15ஆ? ஓ ஆ. இதெல்லாம் சொல்லுங்க ஐயா. டக்குன்னு சொல்லணும். ஒரு 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 நிமிஷம் தான் டைம். 32 தா 33 கூட சா சொல்லணும். ஜா தா தா சா ஜா தா தா ரா சா ஷா ஃபா வா பா வா ஃபா கா க தா சா ஜீம் தால் தால். அடுத்தது தா சா ஜீம் தா ரா ரா சா ஷா ஃபா வா பா வா ஃபா சீன் கா சீன் க சுவாது லாது. அடுத்தது ஃபா வா பா சுவாது வா லாது வா. பா வா ஆ. ஃபா கா க என்ன கா 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 காண்டு போகுது பெரிய எழுத்து. தே சே இல்ல ஜீம் கா தால் 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 ஜே சீன் ஷீன் சுவாது துவாது துவா வா. அடுத்து என்ன வரும்? ஆ தா 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 தாண்டு செல்லாம தே சே ஜி ஒரு எழுத்துக்கும் உச்சரிக்கிற மாதிரி அடிக்கிற அல்லது த உன் ச உன் ஜி முன் தேலுன் தேலுன் அப்படி சொல்லுவோம். சும்மா தா 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 சா 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 தாண்டா விளங்காது. ஆ. எப்படி சொல்லணும் இப்ப? ஒன்று தே சே ஜீம் தேல் தேல் ஜே சீன் ஷீன் சுவாது துவாது துவா லான்னு சொல்லுங்க. அப்படி இல்ல த உன் ச உன் ஜீமுன் தேலுன் தேலுன் ஜுன் சீனுன் ஷீனுன் சுவாதுன் துவாதுன் துவாஉன் லாஉன் அந்த மாதிரி சொல்லுவோம். அடுத்த எழுதுற என்ன வரும்? ஐனுன். அப்படியா? கா கா க காஃபுன். அடுத்தது கே ஆ சின்ன கா சின்ன காண்டு எழுத்துண்டு இல்லையா? இது போற அதுக்கு போற அடுத்த அடுத்த கிளாஸ்ல வரக்குள்ள அலிஃபுன் பாவனு ஃபுல்லா பாடம் ஆகிட்டு வரணுமா? இல்லாட்டி ஓய் தரையில பெரிய குரானுக்கு ஓ தரையில. அலிஃபுன் பாஉன் தாஉன் சாஉன் ஜீமுன் ஹாஉன் காஉன் தாலுன் ذالுன் ராஉன் ஜாஉன் சீனுன் ஷீனுன் சுவாதுன் ضادுன் தாஉன் லாஉன் ஐனுன் கொய்னுன் ஃபாஉன் காஃபுன் காஃபுன் லாமுன் மீமுன் நூனுன் வாஉன் ஹாஉன் ஹம்ஸுன் யாஉன். விளங்கினா? அடுத்த தசை பாடம் கேட்பேன். ஒன்று பெலாயினாலும் போத இயலாது. பெரிய குரான் ஓத இயலாது. அரபு எழுத்துக்களோட உச்சரிப்பு தெரியாம எப்படி ஓதுறது? நான் எல்லா பாடத்துக்குமே உங்களுக்கு போட்டிப்பேன். நீங்க அலிஃப்ல இருந்து யா வரைக்கும் படிச்சீங்க தானே? ஒவ்வொரு எழுத்துக்குமே அதை போட்டு போட்டு காட்டியும் உங்களுக்கு. அலிஃபுன் பஉன் தஉன் ஏன் போட்டு காட்டினோம்? டைம் பாஸ்ட்டுக்கு. அப்படியா? இல்லாட்டி எங்களுக்கு உங்களுக்கு எழுத்து தெரியாது. அப்படியா? எந்தெந்த எழுத்துக்களை இல்ல எப்படி நாங்க சொல்லணுங்கிறது நான் கட்டாயம் பழகிக்கணும். பே த ஜ பே த ச ச ச த த க கன்னு கத்தப்படாது. அது ஓதலுக்கு அழகு இல்லை. பார்த்தீங்களே த ச ப த ச ச ச த ப த தன்னு சொல்லி தானே போச்சு. அப்படித்தானே? அப்படி சொல்லப்படாது. அது போல 2 மெத்தட்ல சொல்லலாம். ஒன்று லிப் பே தே சே ஜீம் ஹே ஹா டேல் ரேல்.
ரா ஜே சீன் ஷீன் ஸ்வாது ضاد طا வா ஐன் ஒய் ஃபே காஃப் கேஃப் லாம் மீம் நூன் வாவ் ஹே ஹம்சா ஏ. ஒன்று இந்த மெத்தட்ல சொல்லலாம், அல்லது அலிஃபுன் பாஉன் தாஉன் என்ற ஸ்டைல சொல்லணும். ரெண்டுல ஒன்று படிக்கணும். அப்ப இந்த மாதிரி 5 வேலை கூட இதுக்கு அங்கால ஓத இயலாது. ஒன்று இதில் உள்ள சட்டம் என்னங்கிறத தேடி பார்க்கணும். வாட்ஸ்அப்ல அனுப்பணும் சட்டத்தை கட்டாயம். அதில் திருப்பி அடுத்த கிளாஸுக்கு ஸ்டார்ட் பண்ண போகல திருப்பி சட்டத்தை கேட்பேன். ரெண்டாவது அலிஃபுன் பாவுண்ட ஓர்டரை நான் சொல்லி காட்டின இந்த ஒழுங்குல பெற்று நீங்க ரெடி ஆயிட்டு வரும். இது நீங்க யூடியூப்ல நிறைய அலிஃபுன் ப உன் த உன் ச ஜீமுன் ஹ உன் ஹா உன் தல் இப்படி நிறைய பாட்டுகள் யூடியூப்ல நிறைய பாட்டுகள். நீ ஒரு பாட்டை எடுத்துக்கொண்டாலே போதும், உனக்கு பிடிச்சி கொள்ளையிலும். விளங்கிச்சுதோ 5 தெளிவா விளங்கிச்சுதா? ஓ ரெண்டே இன்ஷா அல்லாஹ் ஓ செஞ்சுட்டு அடுத்த கிளாஸ் நான் நாளைக்கு ஒரு கிளாஸ் நடக்காது. நாளைக்கு இந்த வேலையெல்லாம் நீ செய்யணுமா? அதான் கிளாஸ் இல்லை நாளைக்கு. நிறைய வேலை இப்ப. ஹைரன் அஸ்ஸலாமு அலைக்கும்.